எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட ஒரு vlog தான் ஷேர் பண்ணிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி 2024ஓட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உனக்கு வேற வேலையே இல்லையாடி அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. பட் வேற வாய்ப்பு இல்லை, செஞ்சுதான் ஆகணும். ஸோ 2024ஓட வெயிட் லாஸ் சேலஞ்ச் இது. வெயிட் லாஸ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இப்பயே ஸ்டார்ட் பண்ண போறீங்களா சரினா இல்ல, நான் வந்து ஒரு வெக்கேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஜான் வரைக்கும் இதுவே போடணும்னு நினைக்கிறேன். ஜான் 23 வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெயிட் லாஸ்க்கு போறோம், நம்ம ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறோம், இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ண போறோம், ஒரு டயட் இருக்க போறோம், ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போறோம்னா சில பல பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு ரிஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் நியூட்ரிஷனிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் இந்த தடவை வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதனால அவங்க எழுதி கொடுத்த டெஸ்ட் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். நிறைய டெஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 12-13 டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்ததுல இருந்தே நான் ஒரு மாதிரி இப்படி இருக்கேன். ரொம்ப கொடூரமா இருக்கு. எதெல்லாம் ஜாஸ்தி இருக்கணுமோ அதெல்லாம் கம்மியா இருக்கு, எதெல்லாம் கம்மியா இருக்கணுமோ அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ சுகர், பேசிக்கா பிளட்டோட ரிப்போர்ட் எடுப்பாங்களா, பேசிக் பிளட் ரிப்போர்ட், விட்டமின் டி, விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் அது எடுத்திருக்கேன், தைராய்டு, அதுக்கப்புறம் அயன் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இது இருக்கிறதே உருப்படியா ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்னா தைராய்டு இல்லாம இருக்கு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. நான் இந்த ரிப்போர்ட்லாம் நேற்று தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ மேபி ஒரு 3-4 டேஸ்ல அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ காலில் கனெக்ட் ஆகும். எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு, எனக்கு எப்படி வந்து சூட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நான் ஒரு ஃபியூச்சர் வீடியோல தரேன். பட் பேசிக் நார்மல் ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் பண்ண போறேன். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஏதாவது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பேசிக்கா நம்ம ரெகுலரா பாக்குற டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம். இதெல்லாம் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு. ரொம்ப உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லை, நார்மல் டயட் தான், கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஜாஸ்தி பண்ணி ஹெல்தி ஈட்டிங் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, எனக்குலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நிறைய இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குதுங்கிறதுனால தான் இவ்வளோ டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ டெஸ்ட் நான் எடுத்திருந்தேன். ரிப்போர்ட்ஸும் ரொம்ப கொடூரமா தான் வந்திருக்கு. பட் இது வந்து ஆஃப்டர் ஒரு 6 months or 3 months வந்து இந்த இதே ரிப்போர்ட்ஸ் திருப்பி எடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து டெய்லி ஷார்ட்ஸா போட்டோம். அது வந்து நான் மிஸ் பண்ணிடுறேன். நான் ரெகுலரா போட மாட்டேங்கிறேன், எனக்கே தெரியுது. நான் ஷூட் பண்றேன், பட் அதை எடிட் பண்ணி போட மாட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல ரெகுலரா போடலாமா, இல்ல வீக்லி ஒன்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு வாரம் ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போடலாமாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இது வந்து என்ன மாதிரி மெத்தட்ல பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நான் பண்ண போறேன், இப்போ எடுத்துட்டேன். மேக்ஸிமம் Jan 23 இல்லைன்னா Feb 1st வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். Jan 23 கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி Feb 1st ரொட்டீனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். யாரெல்லாம் என்னோட ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எதுக்காக நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஸோ என்னோட ஸ்டார்டிங் வெயிட் என்ன எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னோட vlogக்கு போகலாம். காலையிலே மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அது என்னோடய கசின். அங்கே வந்து பூரி போட்டு சாப்பிட்டுட்டு தோப்புக்கு வந்து போயிருந்தோம். தம்பி, நான், அம்மா எல்லாரும். அது வந்து லியான் குட்டி, அண்ணாவோட பையன். ஸோ இப்போ எல்லாருக்கும் முகம் தெரிய ஆரம்பிக்குது சாருக்கு. மாமா, அத்தை, அம்மா, அப்பா எல்லோரும். அம்மா அப்பாலாம் முன்னாடிலேருந்தே தெரியும், பட் இப்போ வந்து மாமா அத்தையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு வீட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே முடிச்சுட்டு மாடிக்கு போகலாம் அப்படின்னு. நம்ம இந்த ஜிசி பிளான்ட் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தேன். வெளியில் இருந்துச்சு கொஞ்ச நாள், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் நிறைய குருத்து வருது. 3 செடி வச்சுருக்கேன். பாட்லாம் மாற்றி நம்ம விலாகில் ஒரு இதில் காமிச்சிருப்பேன். எல்லாம் மண்ணெல்லாம் மாற்றி இது பண்ணி வச்சோம். நிறைய 3மே நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து ஆசையாக இருந்துச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு. ஃபஸ்ட்டு இன்டோர் பிளான்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிசி பிளான்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எந்த பிரச்சனையுமே கொடுக்காமல் இருக்கும். மழை ரெகுலராக வந்து ஒரு மாதிரி தூரிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து கொடி கட்டி காய போட்டிருந்தோம் துணியெல்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். பின்னாடி வந்து அதுவாகவே நமக்கு ஒரு பச்சை மிளகா செடி வந்திருக்கு. நிறைய இருந்துச்சு. எந்த அக்கா பறிச்சாங்கன்னு தெரில. கூட்டுற அக்கா பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு லைனாக வரும். முன்னாடி மாமரம் பின்னாடி அக்கா வீட்டில் இருந்ததுனால நிழல் இருக்குதுன்னு சொல்லி எதுவுமே வைக்கல. இப்போ வந்து இங்கெல்லாம் செடி, காய்கறி செடி வைக்கலான் இருக்கேன். இந்த புடவை தான்மா கல்யாணத்துக்கு ஓசி வாங்கியிருக்கேன். என் மகள்கிட்டேருந்து அயன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு கட்டுற அன்னைக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ காட்டணுங்கிறதுக்காக காட்டுறேன். நல்லா இருக்கான்னு எல்லாம் சொல்லுங்கள். நான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த வெட்டிங்க்கு அதுக்கு இன்பிட்வீன் அவர் வெக்கேஷன் போகிறங்கிறதுனால இப்போயே எனக்கு வந்து நீ அயன் பண்ணி கொடுத்துருன்னு அம்மா சொன்னாங்க. சரின்னு சாரியை வந்து ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, நம்ம பொட்டிக்கில் இருந்த ஒரு சாரீ. ஸோ அது வந்து இந்த ப்ளூ வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து அம்மாவுக்கு வந்து ப்ளீட் பண்ணுறேன். எனக்கெல்லாம் நான் வந்து தான் பண்ணணும் எல்லாம். ஸோ இதை பண்ணி கொடுத்துட்டேன்னா இப்போயே வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு தையல் சேனலுக்கு. அதை முடிச்சுட்டு எல்லோரும் கீழே வந்து சாப்பிட வந்துட்டோம். ஸோ நான் வந்து மாமா வந்து கடையில் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்காக இது கொடுத்துருந்தாங்க. பட் அம்மா வந்து எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் அதை ரீஹீட் பண்ணி பெப்பர் சிக்கனும் அதுவும் இருக்குது, சாதம், எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பொடலங்காயில் வந்து 65 பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொடலங்காய் 65, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி லஞ்சு. ஸோ
ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே தம்ப்நெயில் எடுக்கணும். இது எல்லாமே சாரியிலேருந்து நம்மளோட தையல் சேனலுக்காக கன்வெர்ட் பண்ணது. இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு சில்க் சாரி, ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி இருக்கிறது. இதில் வந்து ஸ்ட்ரைட் டாப்பும் பேரலல் பேண்ட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட் டாப் ஸ்டிச் பண்ணியாச்சு, பேரலல் பேண்ட்டுக்கு வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணல, கட் பண்ணல. இது எல்லாமே தையல் சேனலில் வந்து 1 by 1 வீடியோ வரும், எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பூனம் சாரியில் ஃபுல் ஃப்ளேர் அனார்கலி வித் ஃபுல் ஃப்ளேர் லைனிங் வச்சு ஒரு டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ஃபோட்டோ வந்து தம்ப்நெயிலுக்கு எடுத்தாச்சு, நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து செகண்ட். என்னென்ன டாப்ஸ் வந்து தையல் சேனலுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக இதை அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த பேட்ச் ஒர்க் வச்சு எப்படி வந்து ஒரு ஷார்ட் டாப் ஸ்டிச் பண்ணுறதுன்னு இதுவும் வந்து தையல் சேனலுக்கு ஷூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சாரி, இந்த சாரியோட ட்ரெஸ் தச்ச அன்னைக்கு தான் நான் லைவ் வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாரி வந்து நம்ம சேனல்ல ஒரு சாரி ப்ரீ ப்ளீட் வீடியோ போட்டோம்ல, அந்த வீடியோவில் வச்சிருந்த சாரி. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யோக் டிசைன் கொடுத்து, ஸோ அதோட பல்லு வந்து இந்த மாதிரி யோக் டிசைன் கொடுக்குற மாதிரி கொடுத்து கீழே ஃபுல்லாகவே அயன் பண்ணணும். கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்டர் டபுள் பார்டர் மாதிரி கொடுத்து இதை வந்து ஃபுல் ஃப்ளேர் அனார்கலியாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் தான் தையல் சேனலில் நெக்ஸ்ட் வரும். சாரி ரீயூஸ் ஐடியாஸ் தான் நிறைய பண்ணியிருக்கோம். இன்னொரு டாப் வந்து அந்த கட்டிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், அதுவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அது ஸ்டிச் பண்ணதும் காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த சில சாரீஸ்லாம் நான் வந்து முந்தி அடிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். இதுலலாம் இந்த மாதிரி சில டேமேஜஸ் இருக்கு. நம்ம பொட்டிக்ல இருந்துச்சுல, அப்ப இருந்தப்ப டேமேஜ் இருந்த சாரீஸ்லாம் எடுத்து வச்சது. ஒரு 2 தடவை கட் பண்ணிட்டு வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் சில சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன். சாரீஸாவும் வச்சுக்கிறதுக்கு வச்சிருக்கேன், இந்த மாதிரி ரீயூஸ் பண்றதுக்கும். ஸோ சாரி டு கன்வெர்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு, இந்த டிசைன் எப்படின்னு எனக்கு தெரியணும்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு அதை வந்து நம்மளோட லவ்லி தமிழ் சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அந்த சாரியும் எப்படி அந்த மாதிரி டிசைன்ஸும் சாரிலேருந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு போடுறேன். இந்த சாரீஸ் எல்லாமே சில போட்டோ ஷூட்ஸ்க்காக இப்போ எடுத்து வச்சிருக்கிறது. இது எல்லாமே நம்ம பொட்டிக்ல இருந்த சாரீஸ். ஸோ முந்தி அடிக்கிறதுக்காக மேலே எடுத்துட்டு வந்தோம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சில்க் சாரி ஆரி ப்ளவுஸ் கலெக்ஷன்லாம் வேணா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் 1 by 1 பண்றேன். இப்போ ஒரு ஆரி ப்ளவுஸ் கூட ஒரு சில்க் சாரிக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு 2 தடவை வியர் பண்ணிட்டு ஒரு போட்டோ ஷூட் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திருப்பி ஏதாவது ட்ரெஸ்ஸஸா ஸ்டிச் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸா அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி லெஹங்கா மாதிரி அப்படிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த சில்க் சாரி வந்து நான் ரீசெண்டா எடுத்தேன், இப்போ ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் எடுத்தேன். ஸோ மேலே வந்து சின்ன பார்டர், கீழே பெரிய பார்டர். முன்னாடி எல்லாம் வந்து ஆன்லைன்ல ரொம்ப சீப்பா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்டோர்ஸ்ல பட்டு சாரீஸ் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இப்ப என்னோட இந்த ஃபேமிலி வெட்டிங்காக நான் கடைக்கு போகையில தான் தெரியுது கடையில ரொம்ப 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 கம்மியா இருக்கு. 900 800க்குலாம் வந்து நம்ம ஆன்லைன்ல வாங்குற 1300 சாரீஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால இனிமேல் ஸ்டோர்ஸ்ல தான் போய் கொஞ்சம் செக் பண்ணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்க வாங்குற மாதிரி இருக்கீங்க, அதுவும் 2 3 எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா கடையில போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய வந்து இப்போ எதனால அப்படின்னு தெரியல, பட் நேரை விட ஆன்லைன்ல விட ஆஃப்லைன்ல வந்து இந்த பட்டு சாரீஸ்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நூல் சாரி. இதுல வந்து சுங்குடி காட்டன் சாரியில கீழே வந்து ப்ளீட்டடா ஒரு டாப் ஸ்டிச் பண்ணலாம், அனார்கலி ஸ்டிச் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இது ரெண்டும் கூட ஒரு செமி டசர் தான், இது நம்ம பொட்டிக்ல இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் மேலே வந்து முந்தி அடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாத்தையுமே நான் ஸ்டைலிங் வீடியோஸ்ல காட்டையில 1 by 1 எப்படி ஸ்டைல் பண்றேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தது இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இது நான் இந்த 2 பைண்டரில் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் பைண்டர் வந்து 100 envelope சேலஞ்சுனே உங்களுக்கு இருக்கும். இந்த 100 envelope இருக்கிற மாதிரி இருக்கிறதோட வரும். இது வந்து போக்கிமான் கார்டு ஹோல்டர். ஸோ அதையும் வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்சுக்காக தான் நான் அப்படியே எடுத்து இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக வரும். இந்த 100 envelope சேலஞ்ச் வந்து டோட்டலாக ஒரு 5000 rupees சேவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறீங்கிறத பொறுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இதில் எல்லாத்துலேயுமே 500 rupees நோட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் உள்ளே வைக்கிறப்போ அதில் வந்து டிக் பண்ணிப்பேன் எவ்வளோ வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. இது வந்து 1 year சேலஞ்ச் மாதிரி இருக்கும். இது நீங்கள் 100 rupees இல்லை அவங்க கொடுக்குற மாதிரி 5000 rupeesனு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து அந்த ஒரு 100 envelope சேலஞ்ச் மட்டும். இன்னொன்று இதெல்லாம் நானாக வந்து மேக் பண்ணிக்கிட்டது. இவ்வளோ ரூபாய் இதில் வந்து இத்தனை என்வலப்பில் வைக்கணுங்கிறதெல்லாம் நானாக வச்சுக்கிட்டது. இந்த பைண்டரில் வந்து உங்களுக்கு மொத்தம் 400 ஸ்லிட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம அமௌண்ட்டாக வைக்க முடியாதுங்கிறதுனால ஒரு இது அப்படின்னா 200 இது மாதிரி இருக்கும். ஒரே பைண்டருக்குள்ளே ஒரு 3-4 சேலஞ்ச் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் போட்டிருக்கிற அமௌண்ட்லாம் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி கேன்வாவில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக டோட்டலாக அந்த 100 envelope இதுவும் சேர்ந்து ஒரு 2 lakh கிட்ட இருக்கும்.
இப்போ இதில் ஒரு 300 நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா 300 இந்த என்வலப்பில் வந்து சொருகி வச்சுக்குவேன். இது ஒரே மாதத்தில் முடிக்கணும், ஒரு வருஷத்தில் முடிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் இவ்வளோ தான் வைக்கணுங்கிறதும் இல்லை. நீங்கள் 10, 20, 30, 40 போட்டு வைக்கலாம். 100, 200, 300, 400 போட்டு வைக்கலாம். இல்லை என்கிட்ட நிறைய பணம் வந்து ரொட்டேஷனில் இருக்கும் ஜெனி அப்படின்னீங்கன்னா நீங்கள் 2000, 3000 அப்படியும் வைக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து 200 rupees வச்சுருப்பேன். அந்த 200 rupees இங்கே வந்து அடிச்சிருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த சேலஞ்ச் பண்ணுறேன். இது வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டோ, இது வந்து உங்களோட நகைச்சீட்டோ, இது வந்து உங்களோட சிட்டோ, இது வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோ கிடையாது. இது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா வர்ற மணிலேருந்து நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சேவிங்ஸ் சேலஞ்ச். அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிங் ஃபண்ட்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. சிங்கிங் ஃபண்ட்ஸ் பற்றி செப்பரேட்டாக நான் வந்து நம்மளோட அழகிய தமிழ் மகளில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி அது பெரிய வீடியோவாக போயிடும். அண்ட் இந்த ஒரு ஷார்ட்ஸுக்காக அதை இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு சட்னி எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் வந்து கரண்ட் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நல்லெண்ணெயில் பூண்டு, அப்புறம் வந்து நிறைய பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயம் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டுட்டு உப்பு, அதோட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கடையிற மாதிரி இருந்துச்சுன்னா கடையலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் அன்றைக்கி வந்து கடையில், அதனால் ஜஸ்ட் மிக்சியில் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு நார்மலாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்போம்ல, அந்த மாதிரி தாளிச்சாச்சு. சூப்பர் எம்மியாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் கிவ்அவே ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.